படம் அருமையாக இருக்குங்க. இது போய் பாருங்கள். இல்லை இது ஆக்டிங்கில் இதில் நிஜமாக வாழ்ந்துருக்காங்க. நான் அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அழுக தான் வருது எனக்கு. சூப்பராக இருந்ததுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் பார்த்து மற்றவங்க திருந்தணும், கண்டிப்பாக திருந்ததுக்கு சான்ஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேர் திருத்தோன்னு நினைக்கிறோம் நாங்கள். டைரக்டர் ரொம்ப நன்றி எடுத்தவங்களுக்கு. அது ராஜகுடி, நாய்க்குடி, நரிக்குடி, பன்றிக்குடி, பேய்க்குடி, ஒட்டுமொத்த குடிக்கும் சம்மந்தமான ஒரே படம் பாடல்றது தான். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டில் ராஜான்றது அந்த அடிக்ஷன் தான், அந்த ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக ஆச்சுன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் எல்லாருமே எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தாங்க. நிறைய இடத்துல காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. கிளைமேக்ஸுமே அந்த எமோஷன்ஸ் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அதுவுமே நல்லா ஒர்க் ஆகிருந்தது. இப்போது அந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்க, மாறணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது நம்மளாலையும் மாற முடியும் அப்படின்றது தோணும். அந்த மாதிரி படம் சூப்பர். இது படம் இல்லை, ஒரு பாடம். இந்த பாட்டில் ராஜா ரொம்ப ஒரு முக்கியமான படம். எதனாலனா இந்த ஆள்களுக்கு சோசியல் ட்ரிங்கர் இருக்காங்க, எமோஷனல் ட்ரிங்கர் இருக்காங்க. ட்ரிங்கில் நிறையாவே இருக்குது. அதாவது வகைப்படுத்தப்பட்ட குடின்னா ஒரு சயின்டிஸ்டாலே கண்டுபிடிக்க முடியாது ஒரு 5 குடி இருக்குது குடியில். அது ராஜகுடி, நாய்க்குடி, நரிக்குடி, பன்றிக்குடி, பேய்க்குடி, ஒட்டுமொத்த குடிக்கும் சம்மந்தமான ஒரே படம் பாடல்றது தான். தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் பார்த்து மற்றவங்க திருந்தணும், கண்டிப்பாக திருந்ததுக்கு சான்ஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேர் திருத்தோன்னு நினைக்கிறோம் நாங்கள். டைரக்டர் ரொம்ப நன்றி எடுத்தவங்களுக்கு. படத்தில் பிடிச்சிட்டு அந்த கடைசியாக வரார் பார்த்தீங்களா, அந்த திருந்தி ஃபேமிலியோடு வரும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா என் ஃபேமிலியிலையும் நாங்கள் அதை அடைப்பட்டு வந்திருக்கோம், அதில் மீண்டு வந்திருக்கோம் நாங்கள். என்னுடைய சன்னு டீஅடிக்ஷன் சென்டர் பிடிச்சி நடத்துகிறோம். எல்லாமே அதில் உள்ள அந்த அது என்னது சென்டருக்குள்ளே அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் அந்த குடிக்கிற ஓனர் எல்லாருமே ஃபவுண்டராக நின்றுருக்கா. இதுதான் என்னுடைய சன்னது ரிச்சர்ட் டேனியல். ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராஜ் புரியல, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ரீல்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நைஸ் டைரக்ஷன், ரைட்டிங் நல்லா இருந்தது, ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பர். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த ஏன் சார் ஃபேமிலியாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இனி வளர சமுதாயங்களும் அதை பார்த்தா திருந்துவாங்க. கண்டிப்பாக விழிப்புணர்ச்சி கிடைக்கும் மக்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பர் சார். நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு இது, ரொம்ப மக்களுக்கு ரொம்ப தேவை. அது உணர்ந்தால் தான் இது பண்ண முடியாது. உணரக்கூடிய ஒரு விஷயங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி அடியாக வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஒரு விஷயங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக கிடைக்கும் சார், கண்டிப்பாக. ஏன்னா இதில் நாங்களும் ஒரு சைடு இதில் பாதிக்க ஒரு சில விஷயங்கள் பண்ணது தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சரியாக நிறைய விஷயங்களில் குடி மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர அது நோயின்னு சொல்ல மாட்டுறாங்க. அது ஒரு நோய், சுகர் மாதிரி எதுவும் ஒரு நோய். இந்த நோயின்னு உணர்ந்தாவே அது அதுலேருந்து வெளிப்படலாம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாரும் அந்த தீர்வு சொன்னது கிடையாது குடிக்கு. இவங்க குடிக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. அன்பு மட்டும்தான் இந்த தீர்வு. அன்பால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த அன்பு அரவணைப்பும் இருக்கும்போது சாதிக்கலான்ற ஒரு விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்கிறாரு. டைரக்டர்களுக்கு வாழ்த்துக்கள். படம் அருமையாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா ஓடுன்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, படம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. படம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க. ஏன்னா இந்த குடியால் குடும்பங்கள் எப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்ட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க படத்தில். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு ஜேர்னி எடுத்ததே இல்லை. பெரிய சக்ஸஸ் தரும். சூப்பராக இருக்குது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படம் செம்ம ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. ஏன்னா 2025 சரியான ஒரு எக்ஸ்ட்ரானரியோட படம் இது. யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இப்போ கெட்டு போகிறாங்க. நம்ம இருக்கும்போதும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, நம்மளை பார்க்காத விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் மூலிமா தான் நிறைய பேர். இப்போ பெரியவங்களாம் அடிக்ஷனாக இந்த ட்ரிங்க்கு அப்படி தான் இருக்கிறாங்க.
அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, தினகர் அண்ணன் வந்து ஒரு புதுசாக ஒன்று காட்டியிருக்காரு இந்த படத்தில். இப்படி தான் இருக்காங்க. இப்போது சில பேர் நினைப்பாங்க குடிகாரங்க இப்படி தான் இருப்பான், அவனை அப்படியே விட்டுறன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு நோயின்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்தால் ஃபீவர், தலைவலி வந்தால் தலைவலின்ற மாதிரி தெரியாமல், அது ஒரு நோயினே தெரியாமல் அவங்க அப்படி வாழ்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து புரிஞ்சு இந்த மாதிரி ரியாப் சென்டர் வந்து எவ்வளோ அருமையாக அதை ஒரு படமாக்கி தினகர் அண்ணா அவர் சூப்பராக பண்ணிட்டார். இந்த ஆக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா சோம சாரால் இந்த கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. நடிக்க சொல்ல பண்ண நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ரியாப் சென்டரில் நாங்கள் அங்கே இருக்கும்போது கூட எங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு தவிர நடிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. ஏன்னா தினகரனை வந்து ஒவ்வொருத்தையும் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் கரெக்டாக அப்படிலாம் சொல்ல, உங்கள் எது தோணுதோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார். மியூசிக்ஸும் சரி, சாங்ஸ் ஒவ்வொரு லிரிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் எல்லாம் தேட்டரில் பார்க்கணும். இது ஒரு சூப்பர் படம். இது படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல இருந்த படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அது உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் அவங்க எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதில் படம் அருமையாக இருக்குங்க, போய் பாருங்கள். இல்லை இது ஆக்டிங்கில் இதில் நிஜமாக வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அழுக தான் வருது எனக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படம் ரொம்ப கிறிஸ்பாக என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகணும், அதான் எங்களோட ப்ரேயர்ஸு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அதுங்க எமோஷன்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலியில் உள்ள எமோஷனு, ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள எமோஷனு, ஒர்க் பிளேஸில் உள்ள எமோஷனு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற எமோஷனு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கிரிப்டை கொண்டாந்து விஷுவலில் கொண்டு வந்துட்டார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ்ட்டு எப்படி வருதுங்கிறத நாங்களும் ரொம்ப ஈகராக எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக திருந்தணும், அதுதான் திருந்துவாங்களாங்கிறது எப்போதுமே ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்கும். திருந்தணும் இதை பார்த்துட்டு. அது கண்டிப்பாக இது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை குடிக்கக்கூடாதுங்கிறது வந்து நிச்சயமாக அந்த எஃபெக்ட் கிடைக்கும். தேங்க்யூ. எக்ஸலண்ட் மூவி இல்லையா? அண்ட் டைரக்டர் வெரி வெரி குட். என்னப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஸ் ரியலி அ வின்னர் நவ் லைக் இல்லையா? அண்ட் எல்லாருமே பார்க்கணும் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்க்கணும் இந்த படம். வெரி வெரி இமோஷனல் மூவி அண்ட் இல்லையா, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஆனால் இது கண்டிப்பாக நாட்டையே வந்து உலுக்கி எடுக்கும் இந்த படம், கண்டிப்பாக எடுக்கும் இது. யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ.